கிராமங்கள் நகரமா மாறுது, நகரங்கள் ஃபாரினா மாறுது. நம்ம சென்னை அண்ணா நகர்ல ஃபாரின் ஸ்டைல் ஃபுட் ட்ரக் ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல பாப்புலரானது தான் ஆயா சுட்ட தோசை. நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷலான இட்லி தோசைக்கு தேவையானதை விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா வாங்கி கலப்படம் இல்லாத டேஸ்டியான ஆர்கானிக் ஃபுட்டா நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஷாப் நேம் பார்த்துருப்பீங்க, ஆயா சுட்ட தோசை. ஸோ எங்களோட பேஸ் பார்ட் வந்து எங்களோட அந்த நேம் தான், அந்த கேப்ஷன் தான். அந்த கேப்ஷன் பார்த்து தான் எல்லோரும் இந்த ஷாப் போகிறாங்க. நானும் என்னோடய பிரதர் விஜய் அண்ட் தென் ஒன் மோர் பர்சன் இஸ் போது. அவங்க பேர் வந்து குகாஷ்னி. 3 of us தான் வந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் அப் பண்ணோம். எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கணுன்ற ஒரு குட் காஸ்க்காக தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் அப் பண்ணோம். இதில் ஒர்க் பண்ணுற வந்து 2 பேருமே வந்து SRM யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஷாப் போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வெரைட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆயா சுட்ட தோசைன்னு ஆர்கானிக் வெரைட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் பேக் பண்ண பெரண்டை, அஸ்வகந்தா, வாழைத்தண்டு, பொன்னாங்கண்ணி, முடக்கத்தான், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கும். இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இங்கே வந்தாங்கன்னா 2வது வராத இருக்க மாட்டாங்க. ஃபுட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன மாதிரி ஃபுட்டு பண்ணோம் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நம்மளோட பேஸ் ஃபுட்டு என்னன்ட்டு ரிசர்ச் பண்ணோம். எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு, எதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு உடம்புக்கு தேவையான ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியே ஒரு விஷயம் இருக்குன்றதுனால தோசை அண்ட் இட்லின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணோம். நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 10-20 பேர்கிட்ட வயசான பாட்டிங்க எல்லாம் ஆர்கானிக் விஷயம்லாம் வந்து அவங்க வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்க வந்து செஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க சின்னதாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி விஷயத்தை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணோம். இந்த எல்லா வயசான பாட்டிங்களே சேர்ந்து இந்த இன்க்ரீடியன்ஸ், இந்த பொடி எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நாங்கள் அவங்ககிட்டருந்து வாங்குகிற அந்த திங்ஸுக்கான முதலீடும் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் அதில் வர ப்ராஃபிட்லேயே நாங்கள் வந்து ஒரு 40% நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் எங்களோட இனிஷியேட்டிவ். இங்கே ஆனியன் போடுறோம், பொடி போடுறோம், பசு நெய் தான் போடுறோம். பொடியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பொடி இருக்குது. இதெல்லாம் வந்து பேஸ்ட்டில் தான் வரும். நெல்லிக்காய் பேஸ்ட் வரும், மற்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரண்டை பேஸ்ட்டாக தான் வரும். இங்கே மட்டும் தான் பொடியாக கிடைக்கும். எல்லா வெரைட்டியுமே பொடியில் பண்ணியிருக்கோம். பீப்புள் கெட் டு நோ வாட் இஸ் ஆர்கானிக், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் ஆசைப்பட்டு தான் சாப்பிட்றாங்க. ஸோ அது ரொம்ப நம்மளுக்கும் அந்த ஃபுட் சர்வீஸ் பண்ணுறப்பே ரொம்ப ஆசையாக இருக்குது. அதோட ஷாப் ஓப்பனிங் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 to until 11 வரைக்கும் இந்த ஷாப் இருக்குது. இப்படி இருக்கப்போ வந்து எங்களுக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல குட் சர்வீஸ் கொடுக்குறோம், ஒரு ஒரு நல்ல ஃபுட் கொடுக்குறோம், அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வாங்குகிறோம். 3 முறை வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்மல் தோசை சாப்பிட்டேன், இன்னொரு தடவை கார்லிக் தோசை, இன்னொரு தடவை பன்னீர் இட்லி. எல்லாம் டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பொடி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்லாமல் வீட்டில் சாப்பாடு ஸ்பைசி லெஸ் ஸ்பைசி நல்லா இருக்குது. தோசை நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன், யம்மியாக இருந்தது. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் செரி. தினம் வந்து சாப்பிட்ற பசங்க இருக்காங்க. ஜிம் போயிட்டு வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்காக இங்கே வந்து தினம் சாப்பிட்றாங்க அந்த பொடியை. இப்போ பெரியவங்க வந்து வாழைத்தண்டு சாப்பிட்றாங்க. ஆவாரம்பூ தோசைக்குன்னே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆவாரம்பூ தோசை, பொன்னாங்கண்ணி தோசைக்கெல்லாம் ரெகுலராக இருக்காங்க. 2வது நெல்லிக்காய் தோசை இருக்குது. நெல்லிக்காய் தோசை சாப்பிட்றாங்க. வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. வெளியில் வந்து ஒரு செட்டு தோசை சாப்பிட்டாலே எங்களுக்கு ஃபில் ஆகிடுது அப்படின்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு 3 செட்டாவது சாப்பிடுவோம். ஏன்னா வந்து ஃபுல்லி ஆர்கானிக்கில் நாங்கள் பண்ணதுனால அது அந்த அளவுக்கு ஃபில் ஆகாது சாப்பிட்றதுக்கு. நிறைய பார்சல் நிறைய போகும். லாங்காக இருக்கிறவங்கலாம் வந்து புக் பண்ணிடுவாங்க, முன்னாடியே புக் பண்ணி சொல்லிவிடுவாங்க, எங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க நாங்கள் வரது கரெக்டாக இருக்கும். ஃபோன் பண்ணி புக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஃபுட் 42ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. அந்த ஃபுட் 42ன்ற ஒரு விஷயம் என்னென்னா டெய்லி ஃபார் 2% ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாத இருக்காங்க. பசியை போக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த ஃபுட் 42. இப்போ நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். நிறைய பேர் இப்போ வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. த்ரூஅவுட் சென்னை, நாட் ஓன்லி சென்னை, நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதோ அந்த ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் ஆசிரமத்துக்கு நிறைய பேருக்கு ஃபுட்டு மோர் தென் இப்போது வித்தின் அ மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 மெம்பர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட் சர்வீஸு. இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. நானும் அதில் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்கள் மூலிமா அது போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த அண்ணா நகர் ஆயா சுட்ட தோசை எனக்கு பிடிச்சிருந்தது.